அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மூளைக்கட்டி என்பது மூளையில் அல்லது அதற்கு அருகிலுள்ள செல்களின் அசாதாரண வளர்ச்சியாகும். இந்த மூளைக்கட்டிகள் மூளைத்திசுக்கள் அல்லது அதற்கு அருகிலுள்ள பகுதிகளான நரம்புகள், பிட்யூட்டரி சுரப்பி, பினியல் சுரப்பி மற்றும் மூளையின் மேற்பரப்பை மூடும் சவ்வுகளில் ஏற்படலாம். இந்த மூளைக்கட்டிகளில் பல வகைகள் உள்ளன. இது கட்டிகள் உள்ள இடத்தை பொறுத்தது. சில வகையான மூளைக்கட்டிகள் தீங்கு விளைவிக்காத புற்றுநோயற்ற மூளைக்கட்டிகளாக இருக்கலாம். இந்த வகை மூளைக்கட்டிகள் காலப்போக்கில் வளர்ந்து மூளையில் அழுத்தத்தை கொண்டாக்கும். இன்னும் சில மூளைக்கட்டிகளானது மூளை புற்றுநோய்கள் ஆகும். இந்த வகை கட்டிகள் வீரியமிக்கவை. இந்த புற்றுநோய் கட்டிகள் வேகமாக வளர்வதோடு மூளை திசுக்களுக்குள் ஊடுருவி மூளை திசுக்களை அழிக்கக்கூடும். அனைத்து மூளை கட்டிகளும் ஆபத்தானவை அல்ல. ஆரம்பத்திலேயே இந்த கட்டிகளை கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் முழுமையாக குணமடையலாம். சரி, இப்போது மக்கள் புறக்கணிக்கும் மூளை கட்டியின் அறிகுறிகள் என்னவென்பதை விளக்கமாக பார்க்கலாம். அதிகாலை தலைவலி. காலையில் எழுந்தவுடன் எப்போதும் ஒருவர் புத்துணர்ச்சியை உணர வேண்டும். அதை விடுத்து காலையில் எழுந்ததுமே ஒருவர் தொடர் தலைவலி மற்றும் கழுத்து வலியை சந்தித்தால் அதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது மூளை கட்டியின் அறிகுறியாக இருக்கலாம். காரணமில்லாத வாந்தி. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குமட்டல் உணர்வு ஏதும் இல்லாமல் திடீர் வாந்தியை சந்தித்தால் அது மூளைக்கட்டியின் முக்கிய எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம். பார்வை மாற்றங்கள். பார்வை மங்குதல், பொருட்கள் இரண்டாக தெரிவது, பார்வை குறைதல் போன்ற அறிகுறிகள் தெரிந்தால் சற்றும் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். ஏனென்றால் மூளைக்கட்டியால் கண் நரம்புகள் பாதிக்கப்படும் போது இப்படியான அறிகுறிகள் தெரியும். எனவே இந்த அறிகுறியை புறக்கணிக்கக்கூடாது. உடல் சமநிலை பிரச்சனை. நடக்கும் போது தடுமாறுதல், சமநிலை இழப்பு, அடிக்கடி விழுவது போன்றவை மூளை தொடர்பான அறிகுறியாக இருக்கலாம். அதுவும் இப்படியான அறிகுறியானது எப்போது ஒருவரது சிறுமூளையில் பிரச்சனை உள்ளதோ அப்போது இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்க நேரிடும். எனவே இந்நிலையில் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்ய வேண்டும். மனநிலை மற்றும் ஞாபக மாற்றங்கள். நமது மூளையில் நிறைய பகுதிகள் உள்ளன. இந்த பகுதிகளில் கட்டிகள் வரும் போது ஒவ்வொரு பாதிப்பு ஏற்படலாம். அதுவும் ஒருவரது முன் மூளையில் கட்டிகள் இருந்தால் அந்நபருக்கு திடீர் கோபம், நடத்தையில் மாற்றம், ஞாபக மறதி, கவனம் குறைதல் போன்ற அறிகுறிகள் தெரியும். இந்நிலையில் உடனே நரம்பியல் மருத்துவரை அணுக வேண்டும். திடீர் வலிப்பு. குறிப்பாக 40 வயதிற்கு மேல் வாழ்வில் முதல்முறையாக வலிப்பு வந்தால் அவரது மூளையில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம். ஆகவே 40 வயதிற்கு மேல் வலிப்பு வந்தால் உடனடியாக நரம்பியல் மருத்துவரை அணுக வேண்டும். கை, கால் பலவீனம். உடலின் ஒரு பக்கம் பலவீனம், கை அல்லது கால் செயலிழப்பு போன்றவை உடனடி மருத்துவ கவனம் தேவைப்படக்கூடியவை. காது கேளாமை. ஒரு பக்க காது கேட்கும் திறன் குறைதல் அல்லது காதில் தொடர்ந்து சத்தம் கேட்பது போன்றவை சில நேரங்களில் மூளைக்கு வெளியே உள்ள நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை காட்டலாம். எனவே இந்நிலையில் நரம்பியல் மருத்துவரை அணுக வேண்டும். எனவே உங்களுக்கு இப்போது நாம் பார்த்த அறிகுறிகள் தெரிந்தால் உடனே நரம்பியல் மருத்துவரை அணுகி காரணத்தை தெரிந்து ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் முழுமையாக குணமடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.